என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் என்று சங்கீதம் 139 2-3 வசனங்களில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். சுவிட்சர்லாந்தில் பேசல் என்ற இடத்தில் ஒவ்வொரு வருடமும் அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ பிரிவினர் ஒரு பண்டிகை கொண்டாடினர். அந்த பண்டிகையின் போது அந்த மக்கள் முகமூடி அணிந்து கொண்டு டவுனுக்கு சென்று செய்யக்கூடாத செயல்களை செய்வதும் மற்றும் போகக்கூடாத இடங்களுக்கு போகவும் செய்தனர். முகமூடி இல்லாத நேரங்களில் போக கூச்சப்பட்ட இடங்களுக்கு செல்லும் தைரியத்தை இந்த முகமூடி அவர்களுக்கு கொடுத்தது. முகமூடிக்கு பின் மறைந்து கொண்டோம் என்ற தைரியத்தில் துணிகரமாக இந்த காரியங்களை செய்தனர். ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் வேறொரு சபை பிரிவைச் சேர்ந்தவர்கள் அந்த பட்டணம் முழுவதும் தேவன் முகமூடிக்குள்ளும் ஊடுருவி பார்க்கிறார் என்ற வாசகத்தை எழுதி திரும்பும் இடமெல்லாம் வைத்தனர். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே அநேக நேரங்களில் யாரும் நம்மை பார்க்கவில்லை, நாம் செய்யும் காரியத்தை யாரும் அறிய வாய்ப்பில்லை என்று நினைக்கும் போது பலவித பாவங்களை செய்ய தைரியம் வருகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் நம்முடைய நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிறார் என்று. நமது தேவனுக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போலவே நம் தேவனுக்கு வெளிச்சமாய் இருக்கும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாகவும் வெளியரங்கமாகவும் இருக்கிறது என்றே வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் செய்வது நமது பெற்றோருக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு அல்லது கணவனுக்கு, மனைவிக்கு தெரியாது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் தேவனின் கண்களை நாம் மறைக்க முடியாது. நடுப்பகல் சூரிய வெளிச்சத்தில் பார்த்தால் எப்படி தெரியுமோ அதை போலவே தேவன் ஒளிப்பிடங்களிலும் மறைவிடங்களிலும் நடப்பவைகளை பார்க்கிறார். தேவனை பற்றிய இந்த அறிவு யோசேப்புக்கு இருந்ததால் அவன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான். வீட்டிலே வேறு யாரும் இல்லை என்றாலும் என் தேவன் என்னை பார்க்கிறார், ஆகவே என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அந்த இடத்தையே விட்டு ஓடிப்போனான். பிரியமானவர்களே, நாம் ஒரு சாதாரண துணிக்கடைக்கு சென்றாலே நீங்கள் கண்காணிப்பு கேமராவால் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்று எச்சரிப்பு வைத்திருக்கிறார்கள் அல்லவா? இதை போன்ற எச்சரிப்பு பலகைகளை நாம் நம் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். நீங்கள் கர்த்தரின் கண்காணிப்பு கேமராவில் இருக்கிறீர்கள். கவனம் தேவை. வேதம் சொல்கிறது, தேவனுக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுவோம். அதனால் உண்டான ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக வாழுவோம். God bless you. Have a nice day.